அவர்களே, மீண்டுமாக உங்களை இந்த ஆன்லைன் வகுப்பு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் இயற்பியலிலே 5வது பாடமாகிய காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் இந்த பாடத்தில் நாம் காந்தபுலம் என்னும் கருத்தை புரிந்து கொள்ளப் போகின்றோம். காந்த விசை கோடுகளின் பண்புகளை நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். மின்னோட்டம் பாயும் கம்பியினை காந்தபுலத்தில் வைக்கும் பொழுது ஏற்படும் விசையை நாம் கணக்கிடப் போகின்றோம். In English, dear student, in physics, unit 5th, magnetism and electromagnetism. In this class, we learn about understand the concept of magnetic field. Second one, know the properties of magnetic field lines, and also learn about calculate the force exerted on a current carrying conductor in a magnetic field. காந்தங்கள் மாணவர்களாகிய நீங்கள் அறிந்திருக்கின்ற ஒன்று. ஒருவேளை காந்தங்களை வைத்து நீங்கள் விளையாடி இருப்பீர்கள். அந்த காந்தங்களை பற்றி நாம் எப்பொழுதாவது வியந்திருக்கின்றோமா? நம்மை சுற்றி 2 வகையான காந்தங்கள் காணப்படுகின்றன. 2 வகையான காந்தங்கள் காணப்படும். ஒன்று இயற்கை காந்தம், மற்றொன்று செயற்கை காந்தம். மற்றொன்று செயற்கை காந்தம். இயற்கை காந்தம் என்பது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு காந்தம். இவை உலகின் பல இடங்களில் பாறைகள் மற்றும் மணல் படிவுகளில் காணப்படுகின்றன. மேக்னடைட் என்ற காந்தக்கல்லே மிகவும் வலிமையான இயற்கை காந்தமாகும். இயற்கை காந்தங்களின் காந்த பண்புகள் நிலையானவை. அவை எப்பொழுதும் அழிக்கப்படுவதில்லை. In English, dear student, have you ever played with magnets? Do you wonder why it attracts iron? Magnets are always attractive objects for the humans. There are 2 kinds of magnet that we can see around us. First one is natural magnet and the second one is artificial magnet. Natural magnet exist in the nature. These kinds of magnets can be found in rocks and sandy deposits in various parts of the world. The strongest natural magnet is iodostone magnetite. The magnetic property in the natural magnets is permanent. It never gets destroyed. இந்த பாடத்தில் முதலாவதாக நாம் காந்தபுலம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். நம் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முதல் செயல்பாடாகிய ஒரு காந்தத்தை மேஜையின் மேல் வைத்து அதன் அருகில் சில இரும்பு காகித இணைப்பான்களை வைக்கும். காந்தத்தை மெதுவாக காகித இணைப்பான்களை நோக்கி நகர்த்தும் பொழுது ஒரு புள்ளியில் காகித இணைப்பான்கள் காந்தத்துடன் ஒட்டிக்கொள்கின்றன. இந்த செயல்பாட்டிலிருந்து காந்தங்கள் அவற்றை சுற்றிலும் கண்ணுக்கு புலப்படாத புலத்தை கொண்டுள்ளன என்பதை நாம் கவனிக்கின்றோம். அவை காந்த பொருட்களை ஈர்க்கின்றன. இந்த பகுதியில் காந்தத்தினால் ஏற்படும் ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசையை நாம் உணரலாம். காந்தத்தை சுற்றியுள்ள காந்தத்தன்மையை உணரக்கூடிய இடம் காந்தபுலம் என அழைக்கப்படுகிறது. காந்தபுலம் என்றால் என்ன? காந்தத்தை சுற்றியுள்ள காந்தத்தன்மையை உணரக்கூடிய இடம் காந்தபுலம் என வரையறுக்கப்படுகிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். காந்தபுலத்தில் ஒரு சிறிய திசை காட்டியை வைப்பதன் மூலம் ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள காந்தபுலத்தின் திசையை நாம் அறிந்து கொள்ள முடியும். In English, the book activities: put a magnet on a table and place some paper clips nearby. If you push the magnet slowly towards the paper clips, there will be a point at which the paper clips jumps across the stick to the magnet. From the above activity, we notice that the magnets have an invisible field all around them, which attracts magnetic materials.
In this space, we can feel the force of attraction or repulsion due to the magnet. Thus, magnetic field is the region around the magnet where its magnetic influence can be felt. It is denoted by B and its unit is Tesla. The direction of the magnetic field around the magnet can be found by placing a small compass in the magnetic field. Small compass in the magnetic field. இரண்டாவதாக காந்தவிசை கோடுகள். காந்தவிசை கோடுகள் என்றால் என்ன? காந்தவிசை கோடுகள் எவ்விதமாக காணப்படும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். காந்தவிசை கோடு காந்தபுலத்தில் வரையப்பட்ட ஒரு வளைவான கோடு ஆகும். காந்தவிசை கோடு என்பது காந்தபுலத்தில் வரையப்பட்ட வளைவான ஒரு கோடு ஆகும். இதன் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகோடானது காந்தபுலத்தின் திசையை காட்டுகிறது. காந்தபுலத்தின் திசையை காந்தபுல கோடுகள் வடதுருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடைகின்றன. வடதுருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடைகின்றன. இதை நீங்கள் படத்தில் காணலாம். இந்த படத்தில் அம்புகுறியானது ஏ, பி மற்றும் சி என்ற புள்ளிகளில் காந்தபுலத்தின் திசையை குறிக்கிறது. ஏ, பி, சி என்ற புள்ளியானது காந்தபுல திசையை குறிக்கிறது. ஒவ்வொரு புள்ளியிலும் காந்தபுலமானது தொடுகோட்டின் திசையிலேயே அமைந்திருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு புள்ளியிலேயும் காந்தபுலமானது தொடுகோட்டின் திசையிலேயே அமைந்திருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். In English, magnetic field lines. Magnetic field lines. A magnetic field lines is defined as a curve drawn in the magnetic field in such a way that the tangent to the curve at any point gives the direction of the magnetic field. They start at North Pole and ends at South Pole. They start at North Pole and ends at South Pole. The direction of magnetic field at points A, B and C. Note carefully that the magnetic field at a point is tangential to the magnetic field lines. Tangential to the magnetic field lines. அடுத்தபடியாக நாம் காந்த பாயம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். காந்த பாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தபுல கோடுகளின் எண்ணிக்கையாகும். காந்தபாயம் என்றால் என்ன? காந்தபாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தபுல கோடுகளின் எண்ணிக்கையாகும். இது சை என்னும் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. இதனுடைய அலகு வெபர் ஆகும். இதனுடைய குறியீடு சை, இதனுடைய அலகு வெபர் ஆகும். காந்தவிசை கோடுகளுக்கு செங்குத்தாக அமைந்த ஓரலகு பரப்பை கடந்து செல்லும் காந்தவிசை கோடுகளின் எண்ணிக்கை காந்தபாய அடர்த்தி என அழைக்கப்படும். காந்தவிசை கோடுகளுக்கு ஓரலகு பரப்பை கடந்து செல்லக்கூடிய காந்தவிசை எண்ணிக்கை காந்தபாய அடர்த்தி எனப்படும். இதனுடைய அலகு வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். In English, magnetic flux. In English, magnetic flux. Magnetic flux is the number of magnetic field lines passing through a given area. Magnetic flux is the number of magnetic field lines passing through a given area. It is denoted by psi and its unit is Weber. It is denoted by psi and its unit is Weber. The number of magnetic field lines crossing unit area kept normal to the direction of field lines is called magnetic flux density. The number of magnetic field lines crossing unit area kept normal to the direction of field lines is called magnetic flux density. Its unit is Weber per meter square. Its unit is Weber per meter square. அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்தபடியாக காந்தவிசை கோடுகளின் பண்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். காந்தவிசை கோடுகளின் பண்புகள். காந்தவிசை கோடுகள் காந்தத்தின் உட்புறம் ஊடுருவி செல்லும் தொடர் வளைகோடுகளாகும். காந்தவிசை கோடுகள் என்பது
காந்தத்தின் உட்புறம் ஊடுருவிச் செல்லக்கூடிய தொடர் வளைகோடுகளாகும். இரண்டாவது பண்பு, காந்த விசை கோடுகள் காந்தத்தின் வடதுருவத்தில் துவங்கி தென் துருவத்தில் முடிவடையும். அதாவது காந்த விசை கோடுகள் காந்தத்தின் வடதுருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் தான் முடிவடையும். மூன்றாவது பண்பு, காந்த விசை கோடுகள் ஒருபோதும் ஒன்று கொண்டு வெட்டி கொள்ளாது. காந்த விசை கோடுகள் ஒருபோதும் ஒன்று கொண்டு வெட்டி கொள்ளாது, தொட்டு கொள்ளாது. நான்காவது, இவை காந்தத்தின் நடுப்பகுதியை விட துருவங்களில் அதிகமாக இருக்கும். இவை காந்தத்தின் நடுப்பகுதியை விட துருவங்களில் அதிகமாக இருக்கும். ஐந்தாவது பண்பு, வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகோடானது காந்தபுலத்தின் திசையை காட்டுகிறது. வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகோடானது காந்தபுல திசையை காட்டுகிறது. இந்த காந்த விசை கோடுகள் பண்புகள் மிக முக்கியமான கேள்வி. எனவே நீங்கள் ஒவ்வொரு பண்பையும் நீங்கள் படிக்க உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன் இங்கிலீஷ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். Properties of magnetic lines of force. The first one, magnetic lines of force are closed, continuous curves extending through the body of the magnet. Magnetic lines of force are closed, continuous curves extending through the body of the magnet. The second one, magnetic lines of force start from the north pole and end at the south pole. Magnetic lines of force start from the north pole and end at the south pole. Third point, magnetic lines of force never intersect. Magnetic lines of force never intersect or never touch. Fourth one, they will be maximum at the poles than at the equator. They will be maximum at the poles than at the equator. Fifth one, the tangent drawn at any point on the curve lines gives the direction of magnetic field. The tangent drawn at any point on the curve lines give the direction of magnetic field. அடுத்தபடியாக இந்த பாடத்தில் நாம் மின்னோட்டத்தின் காந்த விளைவு பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மின்னோட்டத்தின் காந்த விளைவு 1820ஆம் ஆண்டிலே ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆஸ்டட் என்ற டேனிஷ் இயற்பியலாளர் ஒரு விரிவுரையை வழங்கி கொண்டிருந்தார். அவர் அந்த வகுப்பில் மின் சுற்றுகளை குறித்து விளக்கி கொண்டிருந்தார். அவர் விரிவுரையின் போது அடிக்கடி மின் சுற்றை மூடி திறக்க வேண்டியது தற்செயலாய் இருந்தது. அவர் மேஜின் காந்த திசை காட்டியின் ஊசி விலகுவதை கவனித்தார். எப்பொழுதெல்லாம் மின் சுற்று மூடப்பட்டு கம்பி வழியாக மின்சாரம் பாய்ந்ததோ அப்பொழுதெல்லாம் காந்த ஊசியானது பார்வையாளர்கள் கூட கவனிக்காத வண்ணம் சற்றே விலகியது. ஆனால் அது ஐன்ஸ்டைனுக்கு தெளிவாக தெரிந்தது. இதனால் ஈர்க்கப்பட்ட அவர் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு மிக அற்புதமான விளைவான மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தார். ஆஸ்டட் XY என்னும் ஒரு கம்பியை சரியாக வட தென் திசையில் இருக்குமாறு அமைத்தார். ஆஸ்டட் XY என்னும் ஒரு கம்பியை சரியாக வட திசையில் இருக்குமாறு அமைத்தார். அவர் கம்பியின் மேல் A என்னும் புள்ளியில் ஒரு காந்த திசை காட்டியையும் கம்பியின் கீழ் B என்னும் புள்ளியில் மற்றொரு காந்த திசை காட்டியும் வைத்தார். மின் சுற்று திறந்த நிலையில் இருந்த பொழுது அதன் வழியாக மின்சாரம் பாயவில்லை. இப்பொழுது என்ன பண்ணார்னா, இரு காந்த ஊசிகளும் வடதுருவத்தையே காட்டின. ஆனால் மின்சுற்று மூடப்பட்டு மின்சாரம் பாய்ந்த பொழுது A என்னும் புள்ளியில் கம்பியின் மீது வைக்கப்பட்ட திசை காட்டி கிழக்கு நோக்கியும் B என்னும் புள்ளியில் கம்பியின் மீது வைக்கப்பட்ட திசை காட்டி மேற்கு நோக்கியும் விலகல் அடைந்தன. ஏங்கிற புள்ளி கிழக்கு நோக்கியும் பிங்கிற புள்ளி வைக்கப்பட்ட திசை காட்டி என்ன பண்ணுச்சு, மேற்கு நோக்கியும் விலகல் அடைந்தன. இதிலிருந்து மின்னோட்டம் பாயும் கடத்தியானது அதனை சுற்றி காந்த புலத்தை உருவாக்கியது என்பது என்ன பண்ணுது அறிந்து கொண்டார், தெரிகின்றது. வலக்கை பெருவிரல் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் மின் கடத்தியை சுற்றியுள்ள காந்த விசைக்கோடுகள் திசை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று பெருவிரல் மேல்நோக்கிய நிலையில் இருக்கும்படி உங்களது வலது கையின் 4 விரல்களை கம்பியை பிடிக்கும் பொழுது மின்னோட்ட திசையானது பெருவிரலை நோக்கி இருந்தால் காந்த கோடுகள் உங்கள் மற்ற 4 விரலின் திசையில் இருக்கும். இதிலிருந்து காந்த புலமானது எப்பொழுதும் மின்சாரம் பாயும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் என்பது தெரிகிறது.
மின்னோட்டம் பாயும் கம்பியால் உருவாகும் காந்தப்புலத்தின் வலிமை. மின்னோட்டம் பாயும் கம்பியால் உருவாகும் காந்தப்புலத்தின் வலிமை. 1. கம்பியின் மின்னோட்டம். 2. கம்பியில் இருந்து புள்ளியினுடைய தூரம். 3. கம்பியில் இருந்து புள்ளியின் திசையமைப்பு. மற்றும் 4. ஊடகத்தின் காந்த இயல்பு போன்றவற்றை சார்ந்திருக்கும். மின்னோட்டம் பாயும் கம்பியால் உருவாகக்கூடிய அந்த காந்தப்புலத்தின் வலிமை. 1. கம்பியினுடைய மின்னோட்டம். 2. கம்பியிலிருந்து புள்ளியின் தூரம். 3. கம்பியிலிருந்து புள்ளியின் திசையமைப்பு. மற்றும் 4. ஊடகத்தின் காந்த இயல்பு போன்றவற்றை சார்ந்திருக்கும். காந்த விசைக்கோடுகள் மின்கம்பிக்கு அருகில் வலுவாகவும் அதை விட்டு விலகிச் செல்லும் போது குறைவாகவும் உள்ளது. காந்த விசைக்கோடுகள் அதாவது காந்த விசைக்கோடுகள் மின்கம்பிக்கு அருகில் வலுவாக இருக்கும், அதை விட்டு விலகிச் செல்லும்போது குறைவாக உள்ளது. இது கம்பியின் அருகில் நெருங்கிய காந்த விசைக்கோடுகளையும் விலகிச் செல்ல சில குறைவான காந்த விசைக்கோடுகளையும் வரைவதன் மூலம் குறிக்கப்படுகிறது. In English, magnetic effect of current. In English, magnetic effect of current. Magnetic effect of current. It was on 21st April 1820. Hans Christian Ørsted, a Danish physicist, was giving a lecture. He was demonstrating electrical circuit in that class. He had to often switch on and off the circuit during the lecture. Accidentally, he noticed the needle of the magnetic compass that was on the table. It deflected whenever he switched on, and the current was flowing through the wire. The compass needle moved on slightly, so that the audience didn't even notice. But it was clear to Ørsted that something significant was happening. He conducted many experiments to find out a starting effect, the magnetic effect of current. Ørsted aligned a wire XY such that they were exactly along the north-south direction. He kept one magnetic compass above the wire at A and another under the wire at B. When the circuit was open and no current was flowing through it, the needle of both compasses was pointing to north. Once the circuit was closed and electric current was flowing, the needle at A pointed to east and the needle at B to the west. The needle at A pointed to east and the needle at P to the west. This showed the current carrying conductor produces magnetic field around it. The current carrying conductor produces the magnetic field around it. The direction of the magnetic lines around the current carrying conductor can be easily understood using the right hand thumb rule. Hold the wire with the figure of your right hand with thumbs up position. If the direction of the current is towards the thumb, then the magnetic lines curl in the same direction as your other four fingers as shown in. This shows that the magnetic field is always perpendicular to the direction of current. The magnetic field is always perpendicular to the direction of current. The strength of the magnetic field at a point due to current carrying wire depends on 1. The current in the wire. 2nd one, distance of the point from the wire. 3rd one, the orientation of the point from the wire. And 4th one, the magnetic nature of the medium. The strength of the magnetic field at the point due to current carrying wire depends on the first one, the current in the wire. The second one, distance of the point from the wire. Third one, the orientation of the point from the wire. And the fourth one, the magnetic nature of the medium. The magnetic field lines are stronger near the current carrying wire and it diminishes as you go away from it. This is represented by drawing magnetic field lines closer together near the wire and farther away from the wire. அன்பார்ந்த மாணவர்களே,
இந்த 5வது பாடத்தின் தொடக்கத்திலே நாம் காந்தத்தை பற்றியும் காந்தத்தினுடைய ஒரு சில பண்புகளை பற்றியும் படித்துள்ளோம். நீங்கள் உங்களுடைய அறிவியல் நோட்டிலே காந்த விசை கோடுகளின் பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதை எழுதி அதை நன்றாக படியுங்கள். மீண்டும் நாம் இன்னொரு வகுப்பிலே இந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பிலே இந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.